மக்கள் அனைவருக்கும் வணக்கம். திருமாவளவன் அவர்கள் காலையில் ஒரு ட்வீட் ஒன்று போடுறாரு. இன்னைக்கு தான் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடிச்சு ரிட்டர்ன் வராங்க. இந்த நேரத்தில் அவருடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திமுகவுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுடைய ஒரு ட்வீட் இருக்குல்ல, அது பெரிய லெவலில் பரபரப்பை ஏற்படுத்துது. அந்த குறிப்பிட்ட ட்வீட்டில் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, கடைசி மனிதனின் ஜனநாயகம், எளிய மக்கள் அதிகாரம் அப்படி சொல்லி முடிக்கிறாரு. அதில் அவர் பேசின ஒரு வீடியோவும் பகிர்றாங்க. அதற்கடுத்து பெரிய அளவில் திமுக சார்பாக அதுக்கு எதிர்வினை ஆற்ற ஆரம்பிக்கிறாங்க. திருமாவளவன் மீது பெரிய அளவில் விமர்சனங்கள் வர ஆரம்பிக்குது. இந்த நேரத்தில் அமெரிக்காவிலிருந்து திரும்பிய எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் அதற்கு பெரிய அளவில் ரியாக்ட் பண்ணவே கிடையாது. ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. அது என்ன அப்படின்னா, இங்கே திருமாவளவன் அவர்கள் 1982 மதுரையில் தன்னுடைய விடுதலை சிறுத்தை கட்சிகள் இருக்கு இல்லையா, அதாவது முன்பு அவர் ஒரு இயக்கமாக வச்சிருந்தார், தலித்திய இயக்கமாக வச்சிருந்தாரு. அது பின்னாடி அவர் என்னவா மாத்துறாரு அப்படின்னா அரசியல் கட்சியாக மாற்றாரு. முதலாக அவருடைய அரசியல் கட்சிக்கான கொடி ஏற்றினது மதுரையில். அந்த குறிப்பிட்ட கொடியை இன்னைக்கு அவர் ஏற்றதா இருந்தது. யாரு? திருமாவளவன் அவர்கள் ஏற்றதா இருந்தது. அந்த கொடியை ஏற்ற விடாம அதை தூக்கிட்டு போயிட்டானுங்க காவல்துறையினர். கொடி இருந்தாதான் நீங்க ஏத்து அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த நேரத்தில் கடந்த காலங்களில் திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவருடைய கட்சியில 28 இடங்கள்ல அவருடைய கொடிகள் ஏற்றதுக்கான அனுமதி மறுக்கப்பட்டிருக்குது. இது தவிர 14க்கும் மேற்பட்ட இடங்கள்ல அவருடைய கொடிகள் அகற்றப்பட்டிருக்கிறது. இந்த எல்லா நேரமும் திருமாவளவன் அவர்கள் திமுகவை எதிர்த்து நிக்கிறது கிடையாது. அதிகார வட்டத்தில் கூடிய அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எதிர்த்து பேசுறாங்க, அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் எதிர்த்து பேசுறாங்க. ஆனா ஒரு நாளும் கூட்டணி கட்சிக்கு தலைமை வைக்கக்கூடிய திமுகவை எதிர்த்து பேசுறதே கிடையாது. ஏறக்குறைய அதுக்கு முட்டு கொடுக்குற கட்சியாக தான் மாறி போச்சு. ஒரு அரசியல் கட்சியினுடைய நிலைப்பாடா அவர் தெளிவாக சொல்றாரு, எங்களுடைய கட்சி ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் நாங்கள் ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருந்தோம். அதே கருத்தை எதிரொலிக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட ட்வீட்டை ஏன் டெலிட் பண்ணணும், எதுக்கு நீக்கணும்னு நான் கேட்கிறேன். அதை அப்படி வச்சிருக்க வேண்டியதானே? அடங்கமறு அத்துமீறு ட்வீட் போடு, அதுக்கப்புறம் டெலிட் பண்ணிட்டு ஓடா, என்ன பேச்சு? நீங்க உண்மையிலேயே அந்த கருத்துல நியாயமா நிக்கிறீங்கன்னா, உங்களுடைய கருத்து நியாயம்னு படுதுன்னா எதுக்கு டெலிட் பண்ணணும்னு கேட்கிறேன். அப்ப திமுக அழுத்தத்துக்கு முதலாவது நீங்க அடிபணிறீங்கன்னு அர்த்தம். மிக முக்கியமாக தலித்திய மூவ்மெண்ட் சார்ந்து தீவிரமா பார்க்கக்கூடிய எல்லா மாணவர்களும் இளைஞரும் புரிஞ்சுக்கோங்க, இது 4 விதங்களா பிரிக்குது. ஒன்னு அரசியல் ரீதியான பார்வையா மாறுது, இன்னொன்னு ஆட்சி அதிகாரம் சார்ந்த பார்வையா மாறுது, இது ரெண்டையும் அடிப்படையா வச்சு சமூக நல்லிணக்கம் மாறுது. இந்த 3ஐயும் வச்சுதான் கருத்தியல் பிறக்குது. அதாவது ஒரு அரசியல் கட்சியாக திருமாவளவன் ஒரு கட்சியை நடத்துறாருன்னா, அதுல கருத்தியல் பேசுறாருன்னா இந்த 3 முக்கியமான விஷயங்கள் உள்ள வருது. ஆட்சி, அரசியல், அதுக்கப்புறம் சமூக நல்லிணக்கம். இந்த 3ஐயும் அடிப்படையாக வச்சு தான் அந்த கருத்தியல் நீங்க உருவாக்குறீங்க. நான் சொல்லக்கூடிய இந்த தளங்கள்ல இருந்து தயவுசெய்து திருமாவளவன் ஓரமா வைங்க. இந்த தலித்திய மூவ்மெண்ட்டே கொஞ்சம் பாருங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பட்டியல் சமூக மக்களுடைய நகர்வே பாருங்க. இப்ப திமுகவை எடுத்துக்கோங்களேன். சும்மா 40 வருடங்களுக்கு மேலான திமுகவுடைய அரசியல்ல மாவட்ட செயலாளராக இருந்தவங்களுடைய பட்டியல் எடுங்க, எத்தனை பேர் பட்டியல் சமூகத்தினர். ரெண்டாவது என்ன அப்படின்னா, இந்த தலித் ஓட்டுகளை வாங்குறதுக்காக இந்த ஈவே ராமசாமியோ இல்லாட்டி வேறு விதமான உணர்வு ரீதியான தூண்டுதல்களை எல்லா காலமும் திமுக மேற்கொள்ளுது. ஆனா என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தலித்திய மூவ்மெண்ட் என்னன்னா 2 இடங்கள்ல முடிஞ்சு போகுது. ஒன்னு என்னன்னா பிராமண எதிர்ப்பு, இன்னொன்னு இந்து மத எதிர்ப்பு. இது ரெண்டும் தான் சமூகத்துல தலித் மக்கள் ஒடுக்கப்பட்டதுக்கான காரணமும் பட்டியல் சமூக மக்கள் ஒடுக்கப்பட்டதுக்கான காரணமும் திமுக முன்வைக்கக்கூடிய இல்ல பிரச்சாரம் செய்யக்கூடிய எந்தவித பிரச்சாரமும் அம்பேத்கரையோட ஒத்து போகவே போகாது. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அம்பேத்கரை ஈவே ராமசாமி பக்கத்துல வச்சு ஊரை ஏமாத்தி இருக்கானுங்க. இதுல கருத்தியல் ரீதியா அடி வாங்குது. எனவே திமுகவை பொறுத்தவரைக்கும் நல்லா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அரசியல் ரீதியான அவருடைய நகர்வுகளையும் இங்க பட்டியல் சமூக மக்களுக்கு அங்கீகாரம் கிடையாது, பங்கு கிடையாது. இன்னொரு கூட ஆட்சி ரீதியான விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அவங்க இது வரைக்கும் எடுத்துக்காட்டு நான் சொல்றேன், ஒரு பள்ளி கல்வித்துறைக்கோ இல்ல மாநில அளவில் கூடிய கல்லூரிகளுக்கான ஒரு அமைச்சகத்துக்கோ இல்லையா, இல்லாட்டி ஒரு பொதுப்பணித்துறைக்கோ, அதுவும் இல்லையா மாநிலத்தினுடைய நிதிநிலையை பராமரிக்கக்கூடிய விஷயங்களோ, இந்த மாதிரி எந்த இடங்களுக்குமே இது வரைக்கும் பட்டியல் சமூக மக்கள் அது சார்ந்த தலைவர்கள் அந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய எந்த ஒரு நபரையும் கொண்டு வந்ததே கிடையாது. தலித்திய மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவாவோ இல்ல பட்டியல் சமூக மக்களுடைய மூவ்மெண்ட்டுக்கு ஆதரவா நின்று அதற்காக செயலாற்றக்கூடிய கட்சி கிடையாது. அது ஆட்சியிலும் சரி அரசியலையும் சரி, இது ரெண்டிலுமே அது நின்றது கிடையாது. தலித்தியம் பேசக்கூடிய நபர்கள் திருமாவளவன் போடுறதுக்கு என்ன இருக்குன்னா, தான் சார்ந்த இந்த ஒட்டுமொத்த சமூகம் இருக்கு இல்லையா, யாரை நம்ம பிரதிபலிக்கிறோமோ அந்த ஒட்டுமொத்த சமூகத்தோட முன்னேற்றம். நீ யாரோட கூட்டணி போனா என்ன, யாரோட கூட்டணி போகலன்னா என்ன, தங்களுக்கு என்ன லாபம், அதனால அவங்க அந்த மக்களுக்கு என்ன நலன் செய்ய முடியும், இதை மட்டும்தான் யோசிக்க முடியுமே ஒழிய. ஆனா தமிழகத்தில் பெரும்பாலான காலங்களில் பட்டியல் சமூக மக்களுடைய ஒட்டுமொத்த ஓட்டை வாங்கினது திமுக. அது எப்படி சொல்லி வாங்கும் அப்படின்னா, பிராமண எதிர்ப்பு இல்லாட்டி இங்க கூட இந்து மத எதிர்ப்பு. இத்தனை காலங்களா பூச்சாண்டி காமிச்சே வாங்கின இந்த திமுக இடைநிலை ஜாதிகள், அதுவும் ஜாதி வெறியர்கள் இருக்கக்கூடிய கட்சியாவே எப்பவுமே இருந்தது உண்டு. இதுல 2ஆம் நிலையில திருமாவளவன் அவர்களுடன் எந்த இடத்துல முரண்பாடு ஏற்படுது அப்படின்னா, அம்பேத்கரையும் பேசக்கூடிய இல்லாட்டி அது சார்ந்த ரிசர்ச்ல இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களும் சொல்றது என்ன அப்படின்னா, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலாக தான் இருக்க முடியும். ஏதோ ஒரு ஏரியாவில் உட்கார்ந்து ஜாதி கட்சி நடத்துறவங்க இங்கே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் கிடையாது. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்கள் விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கான குரலா தான் தலித்தியம் இருக்க முடியும், இல்லாட்டி அம்பேத்கரியம் இருக்க முடியும். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னா,
திருமாவளவன் சார்ந்து இயங்கக்கூடிய பெரும்பாலான பேர் என்னன்னா ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கான ஜாதி கட்சியா மாற்றி வச்சிருக்காங்க. இது நிதர்சனமான உண்மையா இல்லையா? சென்னை முழுவதும் இல்ல, எல்லா இடங்களையும் கேளுங்க. சமீபத்தில் ஒரு 10 வருஷத்துல என்ன மாதிரியான விஷயங்கள் மாறி இருக்கு அப்படின்னா, எப்பா இவங்க ஆட்டம் பெருசா மாறிடுச்சுப்பா இப்பன்னு மற்ற சமூகங்கள் பொதுவா பொது சிந்தனையில பேசுற அளவுக்கு மாறி இருக்கு. இதற்கு என்ன காரணம்? சென்னையில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ரவுடிகள் எல்லாமே, நீங்க சென்னையின் புறநகரில் இருக்கக்கூடிய எல்லா ரவுடியும் எடுங்க, எடுத்து பட்டியலிடுங்க. அதுல பெரும்பாலான பேர் யார் இருக்காங்க? பெரும்பாலான நபர்கள் யார் இருக்காங்க? ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்திருக்காங்க. அதனாலதான் பா ரஞ்சித் போன்ற இயக்குநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சென்னையே நம்மளோட கோட்டை. அதனால நம்மன்ற வார்த்தை எங்கேருந்து வருது? எனவே தான் சொல்றேன், இங்க பட்டியல சமூக மக்களுக்கு ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கான அரசியல் பண்றோம் இல்லையா, அது இன்னமும் மோசமான விஷயம். அப்ப நாம தலித்தியம் பேசுறதையோ இல்ல பட்டியல சமூக மக்களுக்கான குரலை ஒலிக்கிறதையோ இல்லாட்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரலை நம்ம எழுப்பல. நாம ஒரு ஜாதி கட்சி நடத்துறோம், அந்த ஜாதிக்கான அடையாளத்தை தேடுறோம், அந்த ஜாதிக்கான அங்கீகாரத்தை தேடுறோம்னா நீங்க செய்யறது தலித்திய மூவ்மெண்டே கிடையாது. இதுதான் இரண்டாவது நிலைமையில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களோட நம்ம இருக்கக்கூடிய முரண்பாடு. மூன்றாவது நிலையில என்ன இருக்கு அப்படின்னா, மொத்தம் இந்த பட்டியல சமூகத்துடைய பட்டியல் நீங்க பாத்தீங்கன்னா யாரு தலித்திய மூவ்மெண்ட் கூடிய ஒட்டுமொத்த பட்டியலையும் எடுத்தா சுமார் 56 ஜாதி வராங்க தமிழ்நாட்டில் மட்டும். இந்த 56 ஜாதிகள்ல 3 ல இருந்து 4 ஜாதிகள் மட்டும்தான் இங்க பலன் பெறாங்க. அதுலயும் 2 ஜாதிகள் மட்டும் பெரிய லெவலில் பலன் பெறாங்க. மீதம் இருக்கக்கூடிய 50க்கும் மேற்பட்ட ஜாதிகள் இருந்து இன்னைக்கும் டாக்டர் வரல, இன்ஜினியர்ஸ் வரல, பெரிய லெவலில் நசுக்கப்பட்ட நிலைமையிலும் ஒடுக்கப்பட்ட நிலைமையில தான் இருக்காங்க. அவங்கள பத்தியான என்ன விதமான கான்ஃபரன்ஸ் நீங்க நடத்திருக்கீங்க, என்ன விதமான கருத்தியல் சிந்தனைகள் நீங்க வச்சிருக்கீங்க, அவங்கள முன்னேற விடாம எது தடுக்குது, இதை பத்தியெல்லாம் என்னைக்காவது திருமாவளவன் இல்ல திருமாவளவன் சார்ந்தவர்கள் பேசணும் உண்டா? இதனாலதான் உருவாகுது திருமாவளவன் நடத்தக்கூடியது ஒரு தலித்திய மூவ்மெண்டா இல்ல குறிப்பிட்ட சமூகத்துக்கான மூவ்மெண்டா அப்படின்ற கேள்வி எந்த இடத்துல உருவாகுதுன்னா, 50க்கும் மேற்பட்ட ஜாதிகளை பத்தியான நிலைமை அவங்க அதுக்குள்ளே எப்படி ஒடுக்கப்படுறாங்கன்ற விஷயம் இன்ன வரைக்கும் பேசப்படவே இல்லை. இந்த மூன்றாவது விஷயத்துல திராவிடம் பேசக்கூடிய இந்த தலித்தியம் இருக்கு, இதுக்கும் அம்பேத்கரியம் பேசக்கூடிய தலித்துக்கான மிக முக்கியமான வித்தியாசம் இருக்குது. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்னா, நாமெல்லாம் ஒண்ணு, பிராமணம் வேற. இப்படியா திராவிடம் முடிச்சிடும் எளிமையா. அதுல ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் தூண்டி விட்டு பிராமணர்களுக்கு எதிரான பேச்சா நகர்த்தி கொண்டு போவோம். ஆனா அம்பேத்கரியம் என்ன சொல்லும் அப்படின்னா, படிநிலைகளா இருக்கக்கூடிய இந்த ஜாதின்றது மிக மோசமான மனநிலை இருக்குது. அது எல்லா அடுக்குகளாகவும் இருக்கு. அதாவது ரொம்ப முக்கியமான வார்த்தை இதுதான். நீங்க கவனிச்சீங்கன்னா பட்டியல் சமூகத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய 56 ஜாதிகளுமே ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. அது எப்படி இருக்குது? அதை பத்தி நம்ம ஏதாவது பேசணும் உண்டா? அதுதான் நான் சொல்றேன். இங்க என்ன நடக்குது அப்படின்னா, குறிப்பிட்ட சமூகத்தினர் மட்டுமே இந்த பட்டியல் சமூகத்துக்கான ஒட்டுமொத்த பிரதிநிதியாக காட்டுறது இல்லையா, அது ஒரு மோசமான போக்கா மாறி போச்சு. அது ஒரு 3 மாவட்டத்திலேயோ இல்ல 4 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களாக இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்கள் இருப்பாங்களே, தாங்க பட்டியல் சமூகத்தில் அதாவது சட்ட ரீதியாக தலித்துகளாக இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு போதிய இடஒதுக்கீடுகள் இருந்துமே அதுக்கான பலன் போய் சேரல. அதுக்கு காரணம் அவங்க ரொம்பவும் சிறுபான்மை மக்களாக இருக்காங்க. ஒரு 3 மாவட்டம் 4 மாவட்டத்தில் மட்டுமே இருக்குது. அவங்கள பற்றியான விஷயங்கள் எண்ணிக்கை இல்லாதனால அரசியல் அவங்க கண்டுக்கல, எண்ணிக்கை இல்லாதனால அதிகாரத்தை அவங்க கைப்பற்ற முடியல, எண்ணிக்கை இல்லாதனால அவங்களோட பிரதிநிதிகள் இல்லவே இல்லை. இதை பற்றி எந்த இடத்துல திருமாவளவன் சார்ந்தவர்கள் மேடையில் பேசுனது உண்டு? இதுதான் மூன்றாவது நிலையில அம்பேத்கரியத்துக்கும் ஈவே ராமசாமி கும்பலுக்குமான மிக முக்கியமான வேறுபாடா வந்து நிக்குது. இதுல இருந்து 4வது விஷயத்துக்கு வரை கேளுங்க. இதுல 4வது நிலை என்ன வருது அப்படின்னா, ஏற்கனவே நீங்க அனிதாவுடைய மரணத்தை எடுத்துங்களேன். அனிதாவுடைய இடத்தை யார் கைப்பற்றிருப்பா? ஒரு பொது பிரிவில் வரவங்களையோ இல்ல பிசியில் வரவங்களோ கைப்பற்ற முடியாது. அனிதாவுடைய இடத்தை இன்னொரு எஸ்சி மாணவர் தான் கைப்பற்ற முடியும். சரியா? இந்த பிரச்சாரத்தையே மறைச்சு அனிதாவோட இடத்தை மத்தவங்க கைப்பற்றினாலும் ஒரு பெரிய பிரச்சாரத்தை நீட்டுக்கு எதிராக உருவாக்கினாங்க. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு அனிதாவுடைய மரணம்ன்றது எப்படி பேசப்பட்டிருக்கணும் அப்படின்னா, ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் நகர்ப்புறத்தில் முன்னேறிய நிலைமையில் கூடிய பட்டியல் சமூக மக்களுக்கும் இருப்பான வித்தியாசம் இருக்கு இல்லையா, அது மிக முக்கியமானது. ஒரு கலெக்டரோட மகனோ டாக்டரோட மகனோ ஒரு சப் கலெக்டரோட மகனோ முன்னேறி 2 தலைமுறையா இருந்த பிறகுமே மீண்டும் தங்களை பட்டியல் சமூக மக்கள் காமிச்சு அந்த உரிமையை வாங்குறது மூலமாக கிராமப்புறத்தில் முதல் முறையாக படிச்சு வெளியே வராங்க இல்லையா, இவங்களோட உரிமைகளை தட்டி பறிக்கிறது யாரு? ஏற்கனவே முன்னேறக்கூடிய இதே சமூகத்தில் இன்னொரு நபர் கடை. அப்போ இந்த இடஒதுக்கீடு முறைகளை எங்கேயோ சிக்கல் இருக்குன்னு என்னைக்காவது நான் பேசுறது உண்டா? அதாவது முன்னேறி 3 தலைமுறை ஆனதுக்கு அப்புறமா அந்த இடஒதுக்கீடை விட்டு கொடுக்காம இருக்கக்கூடிய ஒரு குரூப் இருக்காங்க. அவங்க தான் தங்களை தலித்தா அடையாளப்படுத்திக்கிட்டு அவங்களுக்கான இடஒதுக்கீடுகள்ல அதுலயே கீழே இருக்கக்கூடிய மக்களுடைய முன்னேற்றத்தில் மிகப்பெரிய இடைஞ்சலா இருக்காங்க. அப்படின்ற விஷயத்த நம்மளால எங்க பேச முடியுதா? இல்லாட்டி கருத்தரங்கன்னா நடத்த முடியுதா? அது ஏன் பண்றது இல்ல? அது ஏன் பண்றது நான் சொல்லவா? ஏன்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக அந்த எண்ணிக்கை தேவைப்படுது. அதாவது பெரும் எண்ணிக்கை தேவைப்படுது. அந்த எஸ்சி இல்லாட்டி பட்டியல் சமூகம் இல்லாட்டி தலித் இந்த வார்த்தைகளிலிருந்து அவங்க வெளியேறிட்டாங்கன்னா உங்களுடைய அரசியலே இல்லையோன்னு பயப்படுறீங்க. அதனால என்ன பண்றீங்கன்னா வித்தியாசமான கோணத்தில் அதை அணுகுறீங்க. அதாவது எங்களுக்கான இடஒதுக்கீடு 20% 19%, அவ்வளவு பெரிய மக்கள் தொகை நாங்க, எங்களுக்கான இடஒதுக்கீடு அப்படியே வச்சிருக்கேன். இடஒதுக்கீடை மாத்தவோ அதுக்குள்ள போய் விசாரணை பண்ணவோ நான் இங்க வரல. ஆனா என்ன விஷயம் என்னன்னா, அதுக்குள்ளே நடக்கக்கூடிய சிக்கல்கள் இருக்கு இல்லையா, முன்னேறின பிறகும் அதை விட்டு கொடுக்காம நபர்கள் இருக்காங்க பாருங்க, அதனால் அதே சமூகத்துக்குள்ள நடக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா,
அதை பத்தி எங்கேயும் பேசாம போனீங்க, ஏன் பேசுறதே இல்லை? ஏன்னா உங்களுடைய அரசியல், உங்களுடைய கருத்தியலுக்கு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த இடத்துல திருமாவளவன் போன்றவர்கள் மிகப்பெரிய லெவலில் முரண்படுறாங்க. லாஸ்டா 5வது விஷயம், அதுலயும் முரண்பட தான் செய்யறாங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட கடந்த 25 வருஷங்களா நடக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சாரம் மதம் மாறிடுங்க, உங்களுடைய அடையாளத்தை மாத்திட்டீங்கன்னா உங்களுடைய எல்லாமே மாறிடும் இப்படின்னு சொல்லி கடந்த 25 வருஷம் பிரச்சாரம் நடந்திருக்குது. நீ இந்துவா இருக்கிற வரைக்கும் தான் இந்த கரை, நீ கிறிஸ்தவரா மாறிட்டனா எல்லாமே மறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி மாறினதுக்கு அப்புறம் கிறிஸ்தவ தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு கொடுங்க அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. அப்ப அங்கே போயும் அடையாளம் மாறல, அங்கே போயும் பிரச்சனை இருக்குன்னா இது சமூகத்தின் பிரச்சனையை ஒழிய இது ஆன்மீகத்துக்கு சம்பந்தமே கிடையாது. அதான் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அம்பேத்கரியம் பேசக்கூடிய இல்லாட்டி உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான விஷயங்களை பேசக்கூடிய நபர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு ஆன்மீகத்துக்கு முடிச்சு போடவே கூடாது. ஆனா தமிழகத்தில் மட்டும் வித்தியாசமா திமுக காரன் அது தீக்க இந்து மதத்தோட முடிச்சு போட்டு இந்த விஷயத்தை காலம்லாம் பேசியிருக்கான். ஏதோ கிறிஸ்தவத்திலும் இஸ்லாமியும் ஒடுக்குமுறையே இல்லைன்ற மாதிரியும், வெஸ்டர்ன்ல மேற்கத்திய நாடுகளில் ஒடுக்குமுறை சுத்தமா கிடையாதுன்ற மாதிரியும், எல்லாம் சமநிலையில வாழ்ந்த மாதிரியும், சமூக நீதியை கீழே இருந்து மேல வரைக்கும், அதாவது கடந்த 3000 வருஷமா சமூக நீதியிலே அவங்க இருந்த மாதிரியும் ஒரு மிக மோசமான தப்பான பிரச்சாரத்தை ஈவே ராமசாமி முன் வச்சாரு. அந்த பிரச்சாரத்தை இன்ன வரைக்கும் கொண்டு வந்துட்டான் முட்டாளாக்குறதுக்கு. இந்த இடத்துல நம்ம எப்படியான அணுகுமுறையில இருக்கணும் அப்படின்றதுலயும் போதிய தெளிவோட திருமாவளவன் சார்ந்தவர்கள் இங்கே இயங்குறது கிடையாது. எனவே பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, திருமாவளவன் அவர்கள் சமீபத்தில் மது ஒழிப்பு மாநாடு ஒன்று ஆரம்பிக்கிறார். மது ஒழிப்பு மாநாடுன்றது ஏற்கனவே திமுக ஒழிப்பு மாநாடு தான். ஏன்னா ஊருக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியமான 7 சாராய ஆலைகளுடைய 6 சாராய அதிபர்கள் எல்லா பேருமே திமுகவுடைய மிக நெருங்கின வட்டத்தில் இருக்கிறவங்க, திமுகவுடைய உறவினர்கள், திமுக தலைவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலைகள் தான். எனவே நீங்க மது ஒழிப்புன்னு சொன்னீங்கன்னா திமுக ஒழிப்பு தான், வேற எதுவுமே கிடையாது. அதற்காக ஆல்ரெடி திமுக ஒரு பெரிய எதிர்வினை இருக்கு அரசியல். இந்த நாள் ஆட்சியில பங்குன்னு பேசினார் இல்லையா, கொடிமரத்தை சாச்சிட்டாங்க. இந்த லட்சணத்துல திமுக அரசியல் எல்லா காலமும் இருந்திருக்கு. இந்த அளவுக்கு தன்னுடைய சுயமரியாதையை இழந்து இந்த அளவுக்கு அடிமையாக ஒரு கட்சியை ஒட்டிக்கிட்டு இருக்கணுமா என்ன கேட்டா? இறுதியாக ஒரே ஒரு கருத்தை சொல்லி முடிக்கிறேன். அது என்ன அப்படின்னா, அம்பேத்கரியம் பேசக்கூடிய அரசியல் ஆகட்டும் ஆட்சி ஆகட்டும், நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா யார் படிச்சீங்களா படிக்கலான்னு தெரியல, அவருடைய 52 முக்கியமான ரிசர்ச் வந்து ஒரு கருத்தியல் ரொம்ப தெளிவா தெரியாது. என்ன அப்படின்னா, ஒரு அரசியல் கட்சி உருவாகுது ஜனநாயகத்தில். அந்த அரசியல் கட்சி ஒரு குடும்பத்துக்கோ ஒரு இயக்கத்துக்கோ இல்லாட்டி ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்குள்ளேயோ முழுமையாக அது அடங்கிறது இல்லை ஒடுங்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அதாவது அடிமையாக இருந்து வச்சுக்கோங்க, அந்த அரசியல் கட்சி ஜனநாயகத்தில் இருந்து எந்த பயனும் கிடையாது. இது தெளிவாக அம்பேத்கர் சொல்றாரு. அதாவது திமுக எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு குடும்பத்துக்கு அடிமையாக போயிருச்சு. அந்த குடும்பத்தினுடைய கொள்ளு பேர வரைக்கும், அது உதயநிதிக்கு பேரம் பிறந்தா கூட அதோட டவுசர் துவைக்கிறது பற்றியே தெரியும். அந்த மாதிரி ஒரு கட்சி இருக்குது. அந்த கட்சியில் எல்லாரும் அடிமை பயல்கள் தான். இதுக்கப்புறம் மாவட்ட செயலாளர் இருக்காங்க, அவங்க எல்லாம் பிரிச்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு அடிமை. அப்ப மன்னன் குறுநில மன்னன் அந்த ஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டாங்க. இது ஒன்றும் கட்சி கிடையாது. அதாவது அம்பேத்கர் சொல்லக்கூடிய வடிவத்தில் பார்த்தா இது கட்சியே இல்லை, இதுலயும் ஜனநாயகம் இல்லை, இதுல ஒன்றும் கிடையாது. இப்படிப்பட்ட கட்சிகள்னால நாட்டில் தேர்தல் அரசியல் வீண். இது அம்பேத்கர் சொல்ல மிக முக்கியமான விஷயம். எனவே இப்படிப்பட்ட கட்சிகளை ஒழிச்சுக்கிட்டு இல்லையா மிக அவசியமான ஒன்று. இதை பத்தி எங்கேயாவது திருமாவளவனோ இல்லாட்டி தலித்தியம் பேசக்கூடிய நபர்களோ இல்ல அம்பேத்கரியம் பேசக்கூடிய நபர்களோ இல்ல உலகம் முழுவதும் பட்டியல் சமூக மக்கள் இல்ல ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான குரல் பேசக்கூடிய நபர்களோ ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க பார்ப்போம். ஒரே ஒரு வார்த்தை பேசுங்க. நீங்க அக்மார்க் முத்திர குத்தப்பட்ட அம்பேத்கரியம் பேசக்கூடிய கருத்தியல் ரீதியாக தெளிவா இருக்கக்கூடிய நபர்கள் யாரா ஒருத்தர் பேசுங்க பார்ப்போம்.